Good morning, student. Today the topic is alkynes. Okay, so last class என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ல alkene preparation அதோட properties then அதோட uses எல்லாத்தையும் பார்த்தோம். Then next நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா alkynes அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த alkyne உடைய preparation property and uses பார்ப்போம். ஓகேவா? சரி இப்போ alkynes மீன்ஸ் என்ன அப்படின்னா கார்பன் ட்ரிபிள் பாண்ட். alkynes அப்படிங்கிறது வந்து கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. நம்ம கார்பன் கார்பன் இடையில மொத்தம் 3 பிணைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா alkynes அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நாமன்கிளேச்சர் பெயரிடல் முறை அப்படின்னா இப்போ CH3 CH அதாவது ஒரு கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்ப CH3 CH போட்டு CH2 கொடுத்துட்டு அடுத்தது C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு மொத்தம் 4 கார்பன் இருக்கு. அப்ப 4 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அல்கேன்ஸ் இருக்கு அப்படின்னா 1 கார்பன் இருந்துச்சுன்னா அது மீத்தேன். அப்ப அந்த அல்கேனோட முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஆனா 2ல இருந்து தான் நமக்கு அல்கீனும் அல்கைனும் வரும். சோ அப்ப 2 இருந்துச்சுன்னா ஈத்தீன் சொல்லுவோம், 3 இருந்தா ப்ரோபேன் சொல்லுவோம் அல்கீன்ல. அதே 2 கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா ஈத்தைன். அதே 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கார்பன், அப்ப 3 கார்பன் இருக்கு. அப்ப இந்த கார்பனை விட்டு இந்த 2 கார்பனுக்கு இடையில என்ன பண்ணுது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். இன்கேஸ் இதை விட்டுட்டு இந்த 2க்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அப்படின்றத தான் நம்ம அல்கேன் சொல்றோம். அப்ப 3 கார்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோபைன். அதே பியூட்டைன்ல போகும்போது வந்து 1 பியூட்டைனும் வரும், 2 பியூட்டைனும் வரும். ஏன்னா 4 கார்பன் இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இங்க பிரசன்ட் ஆயிருக்கலாம், அல்லது இங்க பிரசன்ட் ஆகலாம், அல்லது இங்க பிரசன்ட் ஆகலாம். இன்கேஸ் இங்கேயும் சிமிலர், ரெண்டு ஒண்ணுதான். இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருந்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது 1 கார்பனுக்கு அடுத்து வருது. அதே இங்க இருந்தா இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு அடுத்து வருது. அப்போ 1 பியூட்டைன் அல்லது பியூட்-1-ஐன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே இந்த பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து எடுத்தாலும் செகண்ட் கார்பனுக்கு அடுத்து வருது, இங்க இருந்து எடுத்தாலும் செகண்ட் கார்பனுக்கு வருது. அப்ப 2 பியூட்டைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பியூட்-2-ஐன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு நாமன்கிளேச்சர் காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இது ஒரு பாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இத என்ன பண்ணுது அப்படின்னா 1 2 3 கார்பன், அப்ப இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் அர்த்தம். சோ அப்ப ஏதாவது எண்ட்ல வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்ப இங்க இந்த கார்பன்ல 1 2 3 பாண்ட் இருக்கு. அப்ப அந்த ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இதே இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 1 2 3 இன்டு ஒரு நம்பர் 4. அப்ப ஹைட்ரஜனே கிடையாது அர்த்தம். அப்ப பாருங்க ஹைட்ரஜனே கிடையாது. சோ இத பாத்தீங்க அப்படின்னா எண்ட்ல இருக்கு, ஆனா ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப 3 ஹைட்ரஜன். சோ அப்ப CH3. சோ அப்ப இதுவும் ஒண்ணுதான். இதுக்கு பேரு ப்ரோபைன் அப்படின்னு சொல்லலாம், 1 ப்ரோபைன் சொல்லலாம், அல்லது prop-1-ஐன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1 2 3 4 கார்பன் இருக்கு. அப்ப பியூட்டைன் தான். இங்க இருந்து செகண்ட் கார்பனுக்கு அடுத்து இந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணாலும் செகண்ட் கார்பனுக்கு அடுத்து வருது. சோ அப்ப என்ன பண்ணலாம் 2 பியூட்டைன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பியூட்-2-ஐன் அப்படின்னு சொல்லலாம். சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க CH3 CH கீழ CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. சோ பாண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படிங்கறத பார்த்தோம். இந்த கார்பன் இது, இந்த கார்பன் இது, இந்த கார்பன் இது, இந்த கார்பன் இது, இந்த கார்பன் இது. அது தெளிவா தெரிஞ்சுக்கோ. சோ அப்ப 1 2 3 4 அதே பியூட்டைன் தான். சோ இங்க இருந்து என்ன ஃபர்ஸ்ட் கார்பன், இங்க இருந்து என்ன தேர்ட் கார்பன். அப்ப இந்த டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கோ. 1 பியூட்டைன் தான். பட் இது 1 2 இது 3. அப்ப 3 மெத்தில் 1 பியூட்டைன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3 மெத்தில் பியூட்-1-ஐன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சொல்லலாம், பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் ஒன் preparation of alkynes. சோ preparation alkyne வந்து prepare பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா alkene இருந்து prepare பண்றாங்க. இப்போ alkene இருந்து bromine போடும்போது 1,2 டைகமோ ஈத்தேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. again alcoholic OH and சோடாமைடு, அதாவது NaOH சோடியம் அமீன். சோ அப்ப இத போடும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படினா இங்கிருந்து ஒரு HBr, இங்கிருந்து ஒரு HBr. அப்ப 2 2HBr போயிடுச்சு அப்படினா அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படினா ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ஈத்தைன் அப்படிங்கிற அசிட்லீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ ட்ரிபிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஜெல் ஹாலைட். சோ ஜெல் அதாவது விசினல் ஹாலைட்னா என்ன? ஜெல் ஹாலைட் என்னன்னா விசினல் அப்படினா இப்ப 2 கார்பன் இருக்குன்னா இதோட ஒரு சிஎல் இதோட ஒரு சிஎல் இருந்தா அது விசினல் ஹாலைட். ஜெல் ஹாலைட்னா இப்ப 2 கார்பன் இருந்தாலும் அந்த ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன்ஸ் இருக்கு. பாருங்க ஒரே ஹாலஜன் ஒரே கார்பன் 2 ஹாலஜன்ஸ் பிரசன்ட் இருக்கு.
இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெல் டைஹாலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஜெல் மீன்ஸ் என்னது, ரெண்டு சிஎல் ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, அதுக்கு பேர் ஜெல். சோ அப்ப 1 2 3 சோ ப்ரோபேன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல சிஎல் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல சிஎல் இருக்கு. அப்ப 1, 1 டேஷ் டைக்ளோரோப்ரோபேன் அப்படிங்கறத எடுத்துட்டு அந்த கார்பன் KOH போடும்போது ஒண்ணும் கிடையாது. இங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிஎல் இங்க கச்சத்துக்கிட்டு கச்சியலா போயிடுச்சு. இந்த சிஎல் இந்த CH2 ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு கச்சியலா ரீப்ளேஸ் ஆயிடுது. இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஏகே கார்பன் KOH போடும்போது இந்த கச்சி இந்த சிஎல் தூக்கிட்டு கச்சி சிஎல் சைடு போடுது. கச்சியலா போச்சு அப்படின்னா அப்போ எல்லாம் இந்த பாண்ட் இந்த கச்சி பிளஸ் அப்ப இந்த பாண்ட் இது ட்ரிபிள் பாண்ட் அப்போ ப்ரோபைன் ஃபார்ம் ஆயிடுது. So இது one of the preparation. Then next one cold pelletting method. அப்ப இதுல ஒண்ணுமே இல்ல, இங்க டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய CH டபுள் பாண்ட் ஆன கார்பனேட் அயான்ஸ் இருக்கணும். சோ அப்ப இந்த CO2 இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் மொத்தம் ரெண்டு மைனஸ் ரெண்டு எலக்ட்ரான் போடும். இந்த CO2 இந்த CO2 ரீப்ளேஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடு தள்ளினோம். ரெண்டு CH கேட்ட இந்த ஒரு பாண்ட் அடிஷன் ஆகி நமக்கு ஈத்தேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. இது cold pelletting method. Then next one industrial preparation. கண்டிப்பா இதுல நம்ம கேட்க வாய்ப்பு. Industrial preparation of acid leak. ஓகேவா? சோ அதாவது CaC2 இது என்ன அப்படினா CaC2 அப்ப CaC2 அப்படிங்கிறது கால்சியம் கார்பைடு. அந்த CaC2 தான் இங்க எழுதி இருக்கு. கால்சியம் கார்பைடு இஸ் ரியாக்ட் வித் வாட்டர். ஒண்ணு இல்ல 2 molecules of water எடுக்கும்போது ரெண்டு ஹைட்ரஜன் மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குமா 2H2O 2H2O ல மொத்தம் 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இல்லையா அதுல ரெண்டு ஹைட்ரஜன் 2 கார்பனோட அடிஷன் ஆயிட்டு உனக்கு அசிட்லீன் ஈத்தேன் ஃபார்மேஷன் ஆயிட்டு மீதி 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து இந்த கால்சியத்தோட சேரும்போது CaOH twice அப்படிங்கிற கால்சியம் ஹைட்ராக்சைடா ரீப்ளேஸ் ஆயிடுது. ஓகேவா? சோ இதுவும் one of the preparation. Then next one properties. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி அல்கேன் அல்கீன்ஸ் பத்தியோ அதே மாதிரி தான் இருக்கும். சோ 3 கார்பன் செஞ்சு அப்புறம் வந்து கேஸஸ்லாம் இருக்குது. அதுக்கு அப்புறம் சாலிடா வந்து அப்படிங்கறதெல்லாம் கொடுத்தாங்க. சோ பாத்துக்கோங்க. சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ இத பாத்துக்கோங்க. அடுத்து அதே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. பிரான்ச்சிங் இருக்குது சைட் சைட். சோ அல்கேன் அல்கீனுக்கு என்ன பாக்கறோம் அதே தான் இங்கேயும் வரப்போகுது. வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ அதெல்லாம் நீ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அசிடிக் நேச்சர் ஆஃப் அல்கைன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா அசிடிக் நேச்சர் ஆஃப் அல்கைன். சோ அசிடிக் நேச்சர் ஆஃப் அல்கைன்ல இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் சில்வர் நைட்ரேட் அமோனியம் ஹைட்ராக்சைடு ரெண்டே எடுத்துக்கிறேன். இப்போ ஒண்ணு இல்ல இந்த NH4 இந்த NO3 எடுத்துட்டு அமோனியம் நைட்ரேட்டா வெளியில போயிடும். அதே மாதிரி இந்த ஏஜ் வந்து அதாவது இந்த H இந்த OH இங்க வாட்டர் போயிட்டு இந்த ஏஜ் இங்க அடிஷன் ஆயிடுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா சில்வர் வந்து அடிஷன் ஆயிடுது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது வந்து அசிடிக் நேச்சர் ஆஃப் அல்கைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் H2 Br2 HCl H2O. அப்போ நம்ம அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒண்ணு இல்ல பாருங்க. இப்போ பாருங்க H2 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு H இங்க ஒரு H அடிஷன் ஆகும். அப்போ நம்ம ரிடக்ஷன் தான். அப்ப என்ன டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் கன்வெர்ட் ஆகும். எகைன் ஹைட்ரஜன் அடிஷன் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் கன்வெர்ட் ஆகுது. சோ ப்ரோபைன் ஃபார்மேஷன் ஆகும். இன் கேஸ் அதே Br2 எடுத்தீங்கன்னா சோ சிமிலரா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா H அடிஷன் ஆச்சு. இங்க Br அடிஷன் ஆகும். அதே மாதிரி HCl எடுத்தீங்கன்னா இங்க Cl இங்க H அது மட்டும் தான் பாருங்க. ரெண்டு சிமிலரா இருக்கனால எங்கனா போடலாம் Br. பட் இங்க HCl எடுக்கும்போது இங்க Cl இங்க H அடிஷன் ஆகுது. சோ இந்த இன்டர்மீடியட் காமன் ஃபார்ம் ஆகுது. அகைன் Cl வந்து இங்க போகும்போது H இங்க வருது. சோ அப்ப நமக்கு வந்து 2,2 டேஷ் டைக்ளோரோ ப்ரோபேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, பட் இத பாருங்க HOH வாட் H2O இதுல எடுத்தீங்கனா H இங்க அடிஷன் ஆகுது, OH இங்க அடிஷன் ஆகுது. ஆனா இதுல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இதுக்கு அப்புறம் வந்து ஐசோமெரிக் இங்க வந்து HCl போட்டோம். பட் இங்க ஐசோமெரைசேஷன் நடக்குது, ஐசோமெரிசம் நடக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த H இங்க ஜம்ப் ஆயிட்டு இந்த டபுள் பாண்ட் இங்க ஜம்ப் ஆயிட்டு உங்களுக்கு ப்ரோபோல் அதாவது ப்ரோபனோன் R2 ப்ரோபனோன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுது. சோ வாட்டர் அடிஷன்ல ஐசோமெரிசம் வந்து பாசிபிளா இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் ஓசோனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓசோனைசேஷன். அப்போ ஓசோனைசேஷன் ஒண்ணும் கிடையாது. ஓசோன் அப்படியே அடிஷனா போகுது, இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. ஜிங்க் போட்டு ரிடக்ஷன் பண்ண போற சோ இது அப்படியே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்க முன்னாடி CH3CO அப்படிங்கிறது இருந்துச்சும் இந்த CO அப்படிங்கிறது இந்த H அப்படியே போட்டுறேன். இந்த O என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் அடிஷனா போகுது. அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தூக்கி வாட்டர் போயிடுச்சு.
நெக்ஸ்ட் பராக்சைடு போட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது அது அப்படியே உடஞ்சி இந்த H2O2 அப்படிங்கிறது வந்து OH ரெண்டு OH இருக்கு இல்லையா, ஒரு OH இதோட சேரும்போது உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது எல்லாமே உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று பாலிமரைசேஷன் சொல்லியிருக்கு, அது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது வந்து மொத்தம் ரெண்டு இருக்கு, ஒன்று லீனியர், இன்னொன்று வந்து பிரான்ச்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீனியருக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு அசிட்லீன் CH bond CH ஓகேவா, இது என்ன அப்படின்னா பாலிமரைசேஷன். ஓகேவா, பாலிமரைசேஷன். ஸோ அப்போ அந்த பாலிமரைசேஷன்ல அசிட்லீன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு உனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வினைல் அசிட்லீன், அதாவது 2 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிற. ஸோ 2 மாலிகூல்ஸ் எடுக்கும்போது உனக்கு வந்து CH2 டபுள் பாண்ட் CH, இங்க மறுபடியும் என்னன்னா CH டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற ஒரு வினைல் அசிட்லீன் அப்படிங்கிற ஒரு பாலிமரானது ஃபார்ம் ஆகுது. எதனுடைய பிரசன்ஸ் அப்படின்னா அமோனியம் குளோரைடுடைய பிரசன்ஸ். ஓகேவா, இன் கேஸ் அது இது வந்து உங்களுக்கு லீனியர் பாலிமர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சோ லீனியரான ஒரு பாலிமர் ஃபார்ம் ஆகும், செயினா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு ரிங்கா பார்க்கறோம். அப்படின்னா ரிங் பார்க்கும்போது அதே CH ட்ரிபிள் பாண்ட் CH, இங்க வந்து 2 மாலிகூல்ஸ் இருக்கு, இங்க 3 மாலிகூல்ஸ் எடுக்க போறேன். என்ன எடுக்க போறேன்? 3 மாலிகூல்ஸ் எடுக்க போறேன். அப்ப 3 மாலிகூல்ஸ் எடுக்கும்போது உனக்கு வந்து அதாவது ஒரு 873 கெல்வினுக்கு ஹீட் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணனும்னா 873 கெல்வின் ஹீட் பண்ணும்போது உனக்கு பென்சீன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகுது? பென்சீன்ங்கற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். மொத்தம் 3, இங்க 3 6 கார்பன், அதே 6 கார்பன் தான். சோ உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரிங்கா உனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, பாலிமரைசேஷன் அப்படிங்கிற பல படிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இதனுடைய யூசஸ் பார்க்கலாம். ஸோ புக் பிரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த பாலிமரைசேஷனில் அமோனியம் குளோரைடு அல்லது காப்பர் குளோரைடு ரெண்டு எதுவும் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது உங்களுக்கு வினைல் அசிட்லைன் அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இதே 873 கெல்வினுக்கு ரெட் ஹாட் அயன் டியூப் ஓகே வச்சு உங்களுக்கு 873 கெல்வின் ஹீட் பண்ணும்போது பென்சீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரி, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அசிட்லைன் அப்படின்னா, அசிட்லைன் இஸ் யூஸ்டு இன் ஆக்சி அசிட்லைன் டார்ச் யூஸ்டு ஃபார் வெல்டிங் அண்ட் கட்டிங் மெட்டல்ஸ். அதாவது ஒரு மெட்டலை வந்து ஒட்டுறதுக்கோ அல்லது இணைக்கிறதுக்கோ வந்து ஆக்சி அசிட்லைன் அப்படிங்கிற ஒரு அல்கைன்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு. சரி, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப், அதாவது மேனுஃபேக்சராகவே தயாரிக்கும் இருக்கும். ஸோ PVC அப்படின்னா பாலிவினைல் குளோரைடோ அல்லது பாலிவினைல் அசிட்டேட்டோ அல்லது பாலிவினைல் ஈதரோ அல்லது ஆர்லன் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பாலிமர்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நியோபிரின் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பாலிமர் ரப்பரோ, இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு அல்கைன்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே மோர் இம்பார்ட்டன்ஸ் யூசஸ் ஆஃப் அல்கைன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா, அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்துச்சு பார்க்க போறோம். இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னாலே, இப்போ அரோமேட்டிக் அப்படின்னாலே இப்போ அரோமேட்டிக் அப்படின்னாலே நம்ம மெயினாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பென்சீன் தான் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம 12th ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன். சரி, இப்போ இந்த பென்சீன்ல உனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ பென்சீன் எடுத்துக்கலாம் அல்லது டொலியின் இதுவும் இருக்கலாம். இது எல்லாமே உங்களோட அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரிங் இருக்கணும். அந்த அரோமேட்டிக் ரிங்ல கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்றோம். நெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ பாருங்க, இப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது MAH அப்படின்னு சொல்றோம். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இதுவோ அல்லது
பென்சீன். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு வந்து மோனோ சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிளிக்கா இருக்கக்கூடியது. அடுத்தது எடுத்துக்கிட்டு அப்படின்னா டைசைக்கிளிக் எடுத்துக்கிட்டோம்னா நாப்தலின், ஆந்த்ரசின். ஸோ அதாவது இது மோனோ சைக்கிளிக் அப்படின்னா இது வந்து நாப்தலின். அதே ட்ரைசைக்கிளிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து ஆந்த்ரசின். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, டொலுயின் கொடுத்துருவாங்க, எத்தில் பென்சீனும், அல்லது இதுக்கு பேர் வந்து கியூமின். ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேலே வந்து ப்ரொபைன் இருக்கும். ப்ரொபைனில் இந்த செகண்ட் கார்பனில் பென்சீன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கியூமின் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு கரெக்டாக இன்னொரு நேம் சொன்னோம் அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, அதுல 2 மெத்தில் குரூப் நியர்பை கார்பன் இருந்தா, அதாவது இது CH3, இதுலயும் ஒரு CH3 போடுறோம், இதுவும் ஒரு CH3. ஓகேவா? சோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா சைலீன் அப்படின்னு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சைலீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ ஒண்ணு இல்ல, இது பக்கத்து கார்பன்ல CH3 இருந்துச்சுன்னா இதுக்கு இது ஆர்த்தோ பொசிஷன், ஆர்த்தோ சைலீன். இதுக்கு பக்கத்துல இத விட்டு போட்டோம், அப்ப இங்க CH3 இருந்துச்சுன்னா இது வந்து மெட்டா பொசிஷன், மெட்டா சைலீன். அடுத்து இதே போட்டு இத போட்டு அடுத்து இந்த இடத்துல CH3 இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பாரா சைலீன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சோ பாத்துக்கோங்க. இதுல நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் டைமெத்தில் பென்சீன். அத 1,2 டைமெத்தில் பென்சீன், 1, 2, 3. அப்ப 1,2 டைமெத்தில் பென்சீன், இது 1,3 டைமெத்தில் பென்சீன், இது 1,4 டைமெத்தில் பென்சீன். அப்படி இன்னொரு பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. அடுத்தது அரோமேட்டிசிட்டி. சோ அரோமேட்டிசிட்டி அப்படினாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். What are the conditions of aromaticity? கண்டிப்பா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா பிளேனாரா இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா பிளேனாரா இருக்கணும். இன்னொன்று வந்து சைக்கிளிக்கா இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா 4n+2 அப்படிங்கிற கப்பிள் ரூல். இத வந்து ஒபே பண்ணணும். கப்பிள் ரூல் வந்து ஒபே பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இது என்னடா மெயின் அந்த 4n+2 ரூல் அப்படின்னு சொன்னாலும் சரியா, கப்பிள் ரூல் சொன்னாலும் இந்த மூணு கண்டிஷன்ஸ் இருந்தா வந்து அரோமேட்டிசிட்டி. இது வந்து என்னது? அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த மூணு ரூல்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா பென்சீன் அப்படிங்கிறது பென்சீன். ரைட், இது அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னா டீலோகலைசேஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா டீலோகலைசேஷன் இருக்கு. அதாவது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் அப்படின்னு இன்னொரு நேம் சொல்லுவோம். கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும், இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும், இங்க இருக்க கூடாது, இங்க இருக்கணும். பாருங்க, ஒன்னு விட்டு என்னன்னா டபுள் பாண்ட். அப்ப எலக்ட்ரான் என்ன இருக்கு? ஒண்ணுக்குள்ளே ரெசனன்ஸ் பாசிபிளா இருக்கும். என்ன இருக்குன்னா ரெசனன்ஸ். இது எவ்வளவு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொன்னு பாருங்க, இதற்கு இங்க போடு, இதற்கு இங்க போடு, இதற்கு இங்க போடு, இப்படி இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஓகேவா, இப்படி போடலாம். இது எல்லாமே வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் தான். சோ இப்போ என்ன நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து 2 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான், மொத்தம் வந்து 6 பை எலக்ட்ரான். என்னது? 6 பை எலக்ட்ரான். இப்போ நான் இந்த ரூல்ல Nb = 0 போடுறேன் இல்ல, அப்ப இது 0 + 1 அப்ப 2. இன் கேஸ் N = 1 போட்டா 1 × 4 + 2 அப்ப என்ன ஆகும்? 6. அதே N = 2 கொடுக்கறீங்க, அப்ப 2 × 4 8, ஒரு 2 10. அடுத்து N = 3 கொடுக்கறீங்க, அப்ப இங்க 3 × 4 12 + 2. ஓகேவா? சாரி, ஓகே 12 14. ஓகேவா? 14. சோ அப்ப இத பாருங்க, இத விட இதுல 4 அதிகம், இத விட இதுல 4 அதிகம், இத விட இதுல 4 அதிகம், அப்ப 18 இப்படி எக்ஸெட்ரா. அப்ப இவ்வளவு 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட், அரோமேட்டிசிட்டி. அப்ப ஒரு காம்பவுண்ட்ஸ்ல 2 எலக்ட்ரான் அல்லது 6 எலக்ட்ரான் அல்லது 10 எலக்ட்ரான், 14 எலக்ட்ரான் எக்ஸெட்ரா இந்த ரூல்ல ஒபே பண்ணனா அது என்னது? அரோமேட்டிசிட்டி.
அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கும், இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கும், இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கும். அப்ப எப்படி இருக்குது? சைக்கிளிக்கா இருக்கு. அது இல்லாம டீலோகலைசேஷன் இருக்கு. அப்ப சைக்கிளிக்கா வந்து டீலோகலைசேஷனாவும் இருக்கு. அடுத்து ஒரு தளத்துல தூக்கி போட்டா அப்ப மொத்தமா படுத்து பிளானா, அப்ப பிளானா ஸ்ட்ரக்சராவும் இருக்கு. பிளானா அது கோப்ளானா. இந்த கண்டிஷன் இருந்தா அது வந்து என்னது? அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் இத பார்த்துக்கோங்க. சரி, இப்ப பாருங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு. பாருங்க இத கொடுத்துருக்காங்க. பிளேனரா இருக்கணும், பை எலக்ட்ரான்ஸ், அதாவது டீலோகலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 4n+2 ல உபயோக பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹப்பிள் ரூல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பென்சீன் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ உனக்கு ஹப்பிள் ரூலை உபயோக பண்ணுது. இப்போ இதை பாருங்க சைக்ளோபென்டா டைஈனைல் ஆனியான்னு சொல்லியிருக்காங்க. சைக்ளோபென்டா டைஈனைல், அதாவது இது ரெண்டு இருக்கிறதுனால டைஈனைல், மைனஸ் இருந்தா ஆனியான். அப்போ இந்த மைனஸ் இங்கே ஜம்ப் ஆகுது, இது இங்கே மைனஸ் ஆகும். அடுத்து இந்த மைனஸ் இங்க ஜம்ப் ஆகும், இது இங்க மைனஸ் ஆகும். அப்ப என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா டீலோகலைசேஷன் நடக்குது. அப்ப இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், ஒரு மைனஸ் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான், அப்ப மொத்தமா 6 எலக்ட்ரான். அப்ப இதுவும் வந்து உனக்கு அரோமேட்டிசிட்டியா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, பிளஸ் வச்சு பாருங்க. இது ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, இது வந்து நான் பிளேனார், அதாவது சைக்ளோ ஆக்டா டெட்ராஈன் அப்படிங்கிறது வந்து நான் பிளேனார். இது என்ன கொடுங்க, ஹென்ஸ் இட் இஸ் நாட் அன் அரோமேட்டிக். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பிளேனார் கிடையாது, இது வந்து டப் ஷேப்ல இருக்கும். ஒரு போட்டை கப்பி போட்டேன்னு இருக்குமா அந்த மாதிரி டப் ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால இது வந்து நான் அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், அல்லது ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லிக்கிறோம். பட் நாட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிக்கோ. ஓகேவா? நான் அந்த ஆன்டி சொல்றத விட நாட் அன் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிக்கோ. ஸோ இது கரெக்டான வேர்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது 1 மார்க்ல கேட்பாங்க, அதை வச்சுக்கோங்க. அடுத்து இதை பாருங்க, இந்த பிளஸ். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான், இந்த பை எலக்ட்ரான் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பை எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகும்போது இந்த பிளஸ் இங்க வரும். அடுத்தது இங்க இருக்கிறது இங்க ஜம்ப் ஆகும்போது இங்க இருந்து பிளஸ் இங்க ஜம்ப் ஆகும். அப்ப டீலோகலைசேஷன் இதுலயும் நடக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வெறும் 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப n வேல்யூ = 0ன்னு போட்டீங்கன்னா அப்புறம் பை எலக்ட்ரான் 2 பை எலக்ட்ரான். ஸோ அப்ப இதுவும் வந்து உங்களுக்கு அரோமேட்டிசிட்டியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். இப்ப மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H6. இது உனக்கு நல்லாவே தெரியும், இதை தான் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சர் நாட் பாசிபிள், ஏன்னா இது வந்து ரிங்கா இருக்கு. அப்ப இது வந்து ரிங் க்ளோஸ்ல தான் இருக்க போதா தவிர அவங்க ஸ்ட்ரைட் செயினா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தா அப்படின்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ஸ் ஆஃப் பென்சீன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பென்சீன் இருக்கு, ஒரு கட்சி இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் போட்டுருக்கேன். இப்ப Br2 போடும்போது உனக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப AnCl3 ஒரு Br ஒரு கட்சிக்கு போயிட்டு கட்சி Br போயிட்டு அப்ப பென்சீன் ரிங்கோட இந்த இடத்துல என்ன இருக்கும், Br அப்ப வந்து புரோமோ பென்சீன் ஃபார்ம் ஆயிருக்கு. புக்ல 2Br2 கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 1 மட்டும் போட்டா போதும். சாரி 3Br2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3Br2 போட்டுருக்காங்க. நீ ஒரே ஒரு Br2 மட்டும் போட்டா போதும். இது வந்து Br2 அடிஷன் சப்ஸ்டிட்யூஷன். அடுத்ததுல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இப்ப ஹைட்ரஜன் அடிஷன் ஆகும்போது ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் கிடையாது, அப்படியே இந்த மாதிரி மாறிடும். இந்த ரிங் எல்லாரும் போயிடும். அப்ப வந்து மொத்தம் 3 போட்டே 4 3 6 இங்க ஒரு கட்சி 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 இங்க ஒரு கட்சி. அப்ப சைக்ளோஹெக்சேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடும். C6 கட்சிக்குள் அப்படிங்கிற சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க ஹெர்குலிஸ் ஸ்ட்ரக்சர். ஹெர்குலிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இங்க ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இங்க ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு. அடுத்தது இத அப்படியே வச்சுட்டு இத தூக்கி இங்க போட்டுக்கோ. ரெண்டுமே ஆர்த்தோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே சிமிலர், ரெண்டு ஒண்ணு. அது வந்து ஹெர்குலிஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்காங்க. சோ பாருங்க, பென்சீனை இப்படியும் போடலாம், இந்த பாண்டை மாத்தி போட்டு இந்த கான்ஜுகேட்டட்லயும் போடலாம். ரெண்டுமே வந்து ஹெர்குலிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுவும் நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டும் சிமிலர் அப்படின்றது, இந்த ட்ரிபிள் பாண்ட் மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிமிலர். ஸோ இப்படி எழுதலாம். இது வந்து பென்சீன் ரிங் தான், இதுவும் பென்சீன் இதுவும் பென்சீன். ஸோ இது வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் மெஷர்மெண்ட். ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் மெஷர்மெண்ட்ல கண்டிப்பா வந்து 1 மார்க்ல கேட்கலாம். பாத்துக்கலாம், கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் என்ன அப்படின்னா 1.40 ஆம்ஸ்ட்ராங். This values lies between carbon carbon single bond length 1.54 ஆம்ஸ்ட்ராங்.
and the carbon double bond length 1.34 angstrom. இப்ப இது ஒரு கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, இது ஒரு கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. இப்ப கார்பன் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா இந்த வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே வந்து கார்பன் டபுள் பாண்ட் அப்படிங்கும்போது இதுக்கு இடையில ஓகேவா, இதுக்கு 1.34 ஆங்ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த ரெண்டு வேல்யூஸ் பாத்துக்கோங்க. பென்சீன் ரிங்ல கார்பன் சிங்கிள் பாண்ட் வந்து உனக்கு லெந்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.54 ஆங்ஸ்ட்ராங் வரும். டபுள் பாண்ட் கார்பன் இருக்கக்கூடிய பாண்ட் லெந்த் வந்து 1.34 ஆங்ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அது மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னால இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கும். என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பாருங்க, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே போட்டு காமிச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே ஒரு கார்பன், 2 கார்பன், 3, 4, 5, 6 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் அதோட லிங்க் ஆயிருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா இந்த கார்பன் இருக்கும் அப்போ அடுத்தது இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து H, இது வந்து கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது, ரிங்கா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், சிக்மா பாண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்க, இந்த ஒரு ரிங்கு மாதிரி உள்ள போட்டிருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா பை பாண்ட். ஓகேவா, ஸோ அப்போ பை பாண்ட் எப்படி ரிங்கா ஃபார்ம் ஆகிருக்குது, சிக்மா பாண்ட் எப்படி ரிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஹெட் அண்ட், அதாவது ஒன்று சைட்வைஸ் ஓவர்லேப் அப்படின்னா பை பாண்ட் ஆகும், ஹெட் அண்ட் ஓவர்லேப் பண்ண சிக்மா பாண்ட் ஆகும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பென்சீன். இப்போ பென்சீனை வந்து எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, எல்லாம் பிரிச்சு மொத்தமா எழுதிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் சொல்றோம், இதுக்கு வந்து ஹெக்குலே ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். அடுத்து உள்ள ரிங்கா கொடுத்தீங்கன்னா இது ஷார்ட் ஹேண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது, இது என்ன அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பென்சீன் அண்ட் ஹோமோலஜி சீரீஸ். ஸோ அப்போ இதனுடைய எப்படி எல்லாம் இருக்காதுங்க, பென்சீன் அண்ட் இட்ஸ் ஹோமோலஜி சீரீஸ் ஆர் கலர்லெஸ் லிக்விடா இருக்குது, பிளஷ் அண்ட் வாட்டரா இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நறுமணம் உள்ளதா இருக்குது பென்சீன். அதே மாதிரி கலர்லெஸ்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் லைட்டர் தன் வாட்டர் அண்ட் இன்சால்பிள் இன் இட், அதாவது வாட்டரை விட லேசானதாக இருக்குது, அதனால தண்ணியில் வந்து ஈஸியாக கரையில. தேர் ஆர் வேப்பர்ஸ் ஆர் ஹைலி ஃப்ளமபிள் அண்ட் வாலடைல் அண்ட் டாக்ஸிக் இன் நேச்சர். இது வந்து அதிகமாக வந்து இந்த தீப்பிடிச்சு எரியக்கூடிய கண்டிஷன் இருக்குது. அடுத்தது வந்து ஈஸியாக வந்து ஆவியாகக்கூடிய திறனை பெற்றிருக்குது, அதனால இது வந்து ஒரு டாக்ஸிக் விஷத்தன்மையும் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உனக்கு சோர்சஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எங்கெந்தெல்லாம் வருது அப்படின்னா பென்சீன் அண்ட் அதர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் கூல் தார், அதாவது சார்கோல் தார்னு சொல்றோம், நிலக்கரி சொல்றோம் இல்லையா, அண்ட் பெட்ரோலியம், இதுல இருந்து தான் உங்களுக்கு வருது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் இன் லெபரட்டரி யூசிங் சம் சிம்பிள் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்க இருந்து இதெல்லாம் சோர்சஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா, தேங்க்யூ.